புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய நினைவு நாள் இன்னைக்கு. அந்த நினைவு நாளை ஒட்டி அவரை நினைவு கூறும் விதமாக பனையூர் பண்ணையார் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. பதிவு போட்டு அம்பேத்கருக்கு மாலை போடுற மாதிரி ஒரு போட்டோவையும் போட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும், ஏன்னா அவரோட கொள்கை தலைவர்கள்ல ஒருத்தர் இல்லையா. இல்லாட்டி நம்ம அசிங்க அசிங்கமாக கேட்போம்னு தெரியும். ஆனால் நம்மளுக்காகவே ஒரு போட்டோ போடணும் அவரு. ஆமாம். இதே போல முத்துராமலிங்க தேவரனுடைய ஜெயந்தி வந்தது அன்னைக்கு. இப்படித்தான் ஒரு போட்டோ ஒன்று ஏஐல எடிட் பண்ணி போட்டு மாட்டிக்கிட்டானுங்க. அதை நம்ம ஒவ்வொரு போர்ஷனையும் எடுத்து டீகோட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அது எப்படி ஏஐ எடிட் செய்யப்பட்டது அப்படிங்கிறத என் போட்டோவை உங்க போட்டோவெல்லாம் பயன்படுத்தி ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்து நம்ம தேவருக்கு மாலை போடுற மாதிரி அப்படியே பண்ணி அதை நம்ம ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ணோம். சரி, இத பார்த்து ஆஹா இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முறை புதுசா ஒண்ணு பண்ணிருக்காங்க. புதுசாவா? ஆமா ஆமா. என்ன வேற போட்டோவா? போட்டோஷாப்ல கொடுத்து எடிட் பண்ணிட்டாங்க. போட்டோஷாப்ல கொடுத்து எடிட் பண்றாங்க? ஆமா ஆமா. அதெல்லாம் எந்த காலத்துல இருக்குது? இன்னைக்கு என்ன போட்டோஷாப் எங்க வந்துட்டோம்? போட்டோஷாப்னா கடையில இல்ல, போட்டோஷாப் ஆப்பை பயன்படுத்தி விஜய் அம்பேத்கருக்கு மாலை போடுறது மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? கண்டுபிடிச்சிட்டோம்ல. அப்படியா? ஆமா, ஒவ்வொரு போர்ஷனையும் டீகோட் பண்ணி எந்தெந்த இடத்துல எடிட் பிசுறு தட்டி இருக்குது அப்படிங்கிற முழு ஆதாரத்தினோட வீடியோ ப்ரூஃபோட வந்திருக்கேன். என்னங்க ஒரு போட்டோவுக்கு ஒரு இதுவா? பஞ்சாயத்தா? பஞ்சாயத்தாவா? இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். கொள்கை தலைவருக்கு கூட மாலை போடாம ஒருத்தர் போட்டோஷாப்ல எடிட் பண்றான்னா சும்மா விடலாமா? விடக்கூடாது. இப்ப பாருங்க. ஒன்றும் புரியல. சிஜி எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குது. சிஜிங்கிறது ஒரு போட்டோஷாப்ல தான் அது போடுறாங்க, ஏஐலாம் போடுறாங்கன்னு எப்படா ஈஸியா கண்டுபிடிக்கிற நீ? பிசர் அடிக்குதுல எடிட்டு. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்குது. இங்க இருக்கிற ஆச்சரிய குறிகளை யூஸ் பண்றதாங்கறியா? அவ்வளவு பள்ளி அடிக்குதா டெக்னாலஜி? ஏவா அந்த போட்டோவை போடுங்க உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல. இதுதான் அந்த போட்டோ. இப்ப இதுல இப்ப நான் ஒவ்வொரு போர்ஷனா சொல்ல அப்படியே அந்த போட்டோ ஃபுல் ஸ்கிரீன்ல ஜூம் போய் மக்களுக்கு காட்டுறீங்க நீங்க. முதல்ல இந்த போட்டோவோட எட்ஜஸ் பாருங்க. அம்பேத்கரோட போட்டோ இருக்கா? எப்ப அதை ஜூம் போய் அந்த எட்ஜஸ் எல்லாம் கவனிங்களேன். அப்படியே ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஆமா, இருக்கும். என்னது ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும் ஃப்ரேம். நீங்க ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஒரு ஃப்ரேம் வச்சிருக்கீங்க, இப்படித்தான் கட்டாங்கிழிச்ச மாதிரி இருக்குமா? அப்படி இருக்கும். ஸ்கேல் போட்ட மாதிரி இப்படி இருக்குமா? கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஏதாவது ஒரு பிசுறு ஒரு ஷேடோ ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. எதுவுமே இல்லாம எடிட்ல தான் இப்படி கொண்டு போய் கட்டா வச்ச மாதிரி இருக்கும். உங்க வீட்டுல இருக்க ஃப்ரேம் இப்ப ஒண்ணு இல்லை, நம்ம ஆபீஸ்ல அம்பேத்கரோட ஃப்ரேம் இருக்கு, பெரியாரோட ஃப்ரேம் இருக்கு. லைட்டு கீட்டு வைக்கும் போது ஷேடோலாம் விழுகுதா இல்லையா? இந்த போட்டோல எங்கேயாவது அதை பார்த்தீங்க பாருங்க, கரெக்டா கோடு கிழிச்ச மாதிரி இருக்குது. சரி, இது ஒண்ணு. நம்பர் ஒன்னு. நம்பர் டூ அம்பேத்கரனுடைய அந்த போட்டோக்கு மாலை இருக்குல்ல, மாலை கூட நீங்க போடல, அது கூட எடிட் தான். நான் மாலைக்கு மட்டும் ஜூம் போவேன். அங்க பாருங்க, மாலைக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஷேடோவா கையால வரைஞ்சிருக்காங்க. இது போட்டோஷாப்ல ரைட் சைடு எப்படி ஷேடோ வரும்? முதல்ல வரைஞ்சிருக்காங்க பாருங்க. நம்ம சங்ககிரி ராஜகுமார் தான் கொடுத்து கேட்கணும். யார் இதை கொடுத்தா? சீமான் போட்டோ அவ்வளவு சூப்பரா எடிட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றேன், சீமான் போட்டோ 15 வருஷம் சுத்திட்டு இருந்துச்சுல, யாரால கண்டுபிடிக்க முடியல? அவர்கிட்ட கொடுத்து பண்ணிருக்கணும். இல்ல அவர்கிட்ட கொடுத்து கேட்கலாம் இத. ஏன்னா ஷேடோ மெட்டல் அவருக்கு தெரியும். யோசிச்சு அவருக்கு தான் அதெல்லாம் கரெக்டா தெரியும். யோசிச்சு பாருங்க, அட்வான்ஸ் டெக்னாலஜி 15 வருஷம் நம்மள ஏமாத்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேட்டரை ஒரு பக்காவா பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு தாலி இவ்வளவு டெக்னாலஜி இருந்து இவ்வளவு பள்ளி இழுச்சிருக்கு. இதுல போட்டோஷாப் பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும், டிராப் ஷேடோன்னு சொல்லுவாங்க. டிராப் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம தம்ப்நெயில் எல்லாம் கூட பயன்படுத்துவோம். பாத்தீங்கன்னா நம்ம அந்த கட் அவுட் மாதிரி தெரியாம இருக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஷேடோ ஆட் பண்றது, அது கொஞ்சம் நீட்டா இருக்கும். மாலையில பாருங்க, கம்ப்ளீட்டா டிராப் ஷேடோ. எனக்கு என்ன நீ சொல்லும் போது ஞாபகம் வருது, மாலை இவ்வளவு நீட்டா இருக்குது. அப்படியே எப்படி இல்ல மாலைனாவே முன்ன பின்ன கலை இவங்க எங்க இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அது எவ்வளவு கீழே விழுந்திருக்கும், எவ்வளவு கசங்கி இருக்கும், எவ்வளவு முன்ன இல்ல அப்படியே பாருங்க, அப்படி எடிட் பண்ண மாதிரியே இருக்குது. அப்படி இல்ல, அது உண்மையிலுமே போட்டோ தான்னா. இப்ப நான் முதல் 2 டீகோட் சொல்றேன்ல, இது 2 மட்டும் எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. இப்ப மாலையில ஷேடோ விழுந்திருக்கு இல்லையா? இப்போ ஃபோட்டோ அப்படின்னா ஒரு ஃப்ளாஷாகவும் ஒரு லைட்டு படிஞ்சிருக்கும், ஏதோ ஒன்று வந்திருக்கும்ல. அப்போ அதனால தான் மாலையில் ஷேடோ விழுகுது.
அப்ப ஏன் ஃப்ரேம்ல ஷேடோ விழுவல? எந்த ஃப்ரேம்ல? அம்பேத்கரோட ஃப்ரேம்ல. அம்பேத்கரோட ஃப்ரேம் கட்டின மாதிரி இருக்கா? அதுல ஒரு ஷேடோவுமே இல்லையே. பின்னாடி பேக்ரவுண்ட் ஒயிட்டா பிளைனா எப்படி இருக்க முடியும்? மாலையில விழுகிற ஷேடோ ஃப்ரேம்ல விழுகுமா விழுகாதா? மாலையோட ஷேடோ ஃப்ரேம்ல விழுகுதா? ஒயிட் ஃப்ரேமோட ஷேடோ ஏன் ஒயிட்ல விழுகல? செவுத்துல விழுகுதுல. ஒயிட் ஃப்ரேம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. ஒயிட் ஃப்ரேம் எங்க இருக்கும்? எடிட் பண்ணா இருக்கும். இன்னொன்னு இது வந்து பக்கா ஃபினிஷா இருக்குது. ஆமா, ஒயிட்னா செவுறுனாலும் தெரிஞ்சிடும், அல்லது வந்து வேஸ்டி ஸ்கிரீன் போட்ட மாதிரினாலும் தெரிஞ்சிடும். இது பளிச்சுன்னு ஏதோ என்ன சொல்றது, ஏதோ இது மாதிரி இருக்குடா. அப்படி நீட்டா இருக்குல்ல, எப்படி இருக்கு? வலிச்சு விட்ட மாதிரி எடிட் பண்ண மாதிரியே இருக்கு. எடிட் பண்ணாதான் எப்படி இருக்கு? அப்படியா? ஆமா, இப்ப நான் எடிட் பண்ண மாதிரியே இருக்குடா. உங்களுக்கு எடிட் பண்ணா அப்படித்தானே இருக்கும். ஓகே, எனக்கு சந்தேகம் வந்து ரெண்டே இருக்குதான். இல்லைங்க, அது வந்து உண்மையிலுமே போட்டோ தான், பாருங்க ஷேடோ விழுந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா, மாலையோட ஷேடோ ஃப்ரேம்ல இருக்கு, ஃப்ரேமோட ஷேடோ ஏன் செவுத்துல இல்ல வலிச்சு எடுத்தாப்ல? அதெல்லாம் எனக்கு தெரியாது, டெக்னிக்கல் பாயிண்ட். ஆனா மாலை வந்து இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்காது. சரி, கண்டிப்பா பூ விழுவோம், பூ செதறும், கண்டிப்பா அலங்கோலமா தான் இருக்கும் மாலை. ஏன்னா இங்க இருந்து வாங்கிட்டு வரணும். மாலையில தான் எனக்கு டவுட்டா இருக்குது. சரி, இதெல்லாம் விடுங்க. இன்னொரு பாயிண்ட் பட்டவர்த்தமா தெரியும். என்னது? அப்படியே அவர் மண்டைக்கு கொஞ்சம் ஜூம் போங்களேன். முடி இருக்காது அவருக்கு. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இல்லையாங்க. அதெல்லாம் விக்கு வச்சு அதெல்லாம் ஒண்ணு சரி பண்ணிட்டாங்க. அந்த ஹேர் நல்லா கவனிங்க. அந்த மயிரை பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? ஐயோ, தேவ மயிரான இருக்குது. பின்மண்டையில இருக்கிற மயிரை பாருங்கண்ணே, எடிட்ல கட்டி வச்சு அப்படியே தெரியுது பாருங்க. இந்த வளைச்சு வளைச்சு பண்ணுவாங்கல்ல, மொழி விட்டு ஷார்ப்பா இருக்கும் பாருங்க. இது எப்படி போட்டோல இப்படி வருமா? முதல்ல போட்டோல இப்படியா வரும்? வராது. போட்டோ எடுத்து அதை கட் பண்ணி இது பண்ணாதான் இப்படி எடிட்ல வந்த சொதப்பல் இது. இதெல்லாம் விடுங்க. என்ன சொல்வீங்க? இது இந்த எட்ஜ் கட்டா இருக்கிறது, கட் எட்ஜ் ரவுண்டா போடுறது. ஆமா, ரவுண்டா போட்டு சரியா ஸ்பெஞ்ச் பண்ணாம விட்டுருக்கானுங்க. இதெல்லாம் விடுங்க. இன்னொரு டெக்னிக்கல் பாயிண்ட் என்னது, இவ ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க. இந்த லைட் எல்லாம் தெரியுதா? இது ஆக்சுவலா வேற போட்டோ லைட். இது செட்டில் லைட் இருக்கா? அது வேற போட்டோவோட லைட் கொடுத்துருக்கு. இந்த போட்டோ வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனே கிடையாது. ஆக்சுவலா இதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த கேப்ல எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது பாரு, தெரியுதா? உட்கார்ந்து வச்சு வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்றாங்களா? அது ஆக்சுவலா இதே பையன் வந்து இதுக்கு முன்னாடி அந்த ஏஐ போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சுல, முத்துராமலிங்க தேவரோட ஏஐ போட்டோ, அந்த போட்டோவையே அந்த பையன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாப்புல. அந்த போட்டோக்குள்ள அந்த ஜனநாயகன் படத்தோடைய அந்த இது இருந்துச்சுல்ல, ஃப்ரேம் பை ஃப்ரேம் உட்காந்து அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாப்புல. இது ஆக்சுவலா வந்து சிஜி தான், ஆனா அதுக்கு சோர்ஸ் இமேஜ்னு ஒன்று இருக்கணும். அந்த சோர்ஸ் இமேஜ் இந்த ஆங்கிள் எல்லாம் பாருங்க, இது கண்டிப்பா பிரச்சாரத்தில் எடுக்கப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சு அதே பையன் தான் இதையும் எக்ஸ்பிளைன் பண்றாருன்னு நினைக்கிறேன். எவ்வளவு அவங்க வந்து ப்ரொஃபஷனல் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க அந்த ஷர்ட் எப்பா அந்த போட்டோல நீ வந்து ஜூம் பண்ணி காட்டுங்க. அதாவது பாருங்க, நான் முன்னாடி சொன்ன அதே ஷேடோ பாயிண்ட் தான். சட்டையில ரிஃப்ளெக்ஷன் மாரிதாஸ் மாதிரி ஆக்கி விட்டாங்க இவங்க. மாரிதாஸ் மாதிரி. ஆமா, சட்டையில இங்க பாருங்க. பாத்தீங்களா 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 அது பாத்தீங்களா அது ஷர்ட் அப்படி இருக்கு பாத்தீங்களா, சட்டையை பாத்தீங்களா, அவரை பாத்தீங்களா, இவரை பாத்தீங்களா பாருங்க. சட்டை கலர் என்ன கலர்? வெள்ளை. அதுல விழுகிற ரிஃப்ளெக்ஷன் இல்ல, அது வெள்ளை கலர் இல்ல. ஸ்கிரீன் தான் வெள்ளை கலர். ஸ்கிரீன் தான் வெள்ளை கலர். சட்டை வெள்ளை கலரா? இல்ல, ஆனா வெள்ளையில வந்திருக்குது. ஷேடோ எப்படி விழுகுது பாருங்க. அப்போ வேற எங்கேயோ ஈவெண்ட்ல இந்த போட்டோ எடுத்திருக்காங்க, பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட்ல பட்டு வர்ற லைட் ரிஃப்ளெக்ஷன் அது. அம்பேத்கருடைய போட்டோ ஃப்ரேமுக்கும் அந்த சட்டையில இருக்க ரிஃப்ளெக்ஷன் லைட்டுக்கு சம்பந்தமே இல்ல. இப்படி ஆயிட்டாம ஒரு ஆளு இல்ல. அப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்குது. மாலை மட்டும் போடுறாங்களே, மாலை போட்டு பூ தூவுவாங்க போட்டோவுக்கு. பொதுவா தலைவர்கள் படத்திற்கு அஞ்சலிங்கிறது என்ன? இப்ப மாலை போடுறதுன்னா சிலைக்கு தான் மாலை போடுவாங்க. சிலையில வந்து நீ பூ போட முடியாது. மாலை அணிவி மலர் தூவுறதுதான் வந்து போட்டோ செலுத்தி அஞ்சலி செலுத்துறது. இவன் வந்து இதே பண்ண மாட்டேங்கிறான். இதே பூ தூவுறது மலர் தூவுறதே பண்ண மாட்டேங்கிறான் ஆளு. அது ஏஐல பண்ண மாட்டி ரொம்ப பள்ளியில் ஏஐல பண்ணி மாட்டிட்டாப்ல இல்ல. அப்படியா? ஆமா, அதனாலதான் நம்ம போட்டு அது இது பண்ணோம். இதெல்லாம் விட இன்னொரு பாயிண்ட டெக்னிக்கலா பண்ணி தப்பிக்கிற மாதிரி முயற்சி பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. என்ன பண்ணுது? போன முறை முத்துராமலிங்க தேவருடைய அந்த ஏஐ போட்டோ தான் அப்படிங்கிறத மைனரனை உட்காந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் பேசி இருப்பாரு. அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பாருங்க. அதுல வந்து நம்ம தான் முறையா அந்த பாயிண்ட்டை தொட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். எப்போதுமே விஜய் வந்து தன் கையில ஒரு காப்பு போட்டிருப்பாரு இந்த மாதிரி. ஆமா, அந்த காப்பை வந்து அவர் எங்கேயுமே ரிமூவ் பண்ணிருக்க மாட்டார். நல்லா கவனிச்சீங்கன்னா எல்லா பப்ளிக் அப்பியரன்ஸ்லயுமே அந்த காப்பு இருக்கும். என்னவோ நமக்கு இருக்கு, ஆனா அந்த காப்பு இருக்கும். ஆனா முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்திக்கு ரிலீஸ் பண்ண அந்த ஏஐ இமேஜ்ல அந்த காப்பு மிஸ்ஸிங்.
ஏன்னா ஏஐக்கு பிராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு சோர்ஸ் போட்டோ கொடுத்தீங்கன்னா அவரை மாதிரி தான் ரீக்ரியேட் பண்ணலாம். அவர் கையில வந்து காப்பு இருக்கா வீட்டுல இருக்கும்போது போட்டிருக்க மாட்டார் சமயத்துல. வீட்டுல இருக்கும்போது போடாம இருந்திருக்கலாம்ல. ஆனா இந்த போட்டோல இருக்குது. எங்க இருக்கு இந்த? அது ஜூம் போ பாத்தீங்களா? தெரியுதா? லேசா உறைஞ்சு விட்டுருக்காங்க. அப்படியா? ஒரிஜினாலிட்டி ஒரிஜினலா கூட உறைஞ்சு விட்டுருக்காங்க அத. ஓஹோ பாத்தீங்களா? இப்ப வீட்ல இருக்கும்போது போட்டிருக்க மாட்டாருன்னா அவர் வீடு ஆபீஸ் ஒரே இடத்துல தான் இருக்கு. சென்ஸ் நிப்பாட்டு நிகழ்ச்சி நிப்பாட்டு. அப்படியே என்னது முதல்ல எங்க போடுறாப்புல அவர் எங்க போட போறாரு? போடுறதுங்கதான் வாதம் இல்லையா? அவர் எங்க போடுறாரு? எல்லாம் எடிட்ல தான் போடுது. எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு இந்த காரை விட்டு வெளில போனாப்லையே, அது கார் எங்க போனுச்சு? அது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாரா இல்ல போன இடத்துல வச்சு போட்டாப்லையா? என்ன போனது விடுங்க, திரும்பி வந்தாரா வரலையா எங்க போனாரெல்லாம் நமக்கு தேவையில்ல. திரும்பி வந்தாரா செய்தி பிரேக் ஆகவே இல்லையா? ஏன்னா அங்கேயே குத்து உட்காந்துருக்காங்க. இதோ கதவு திறந்து விட்டது, இதோ கார் டயர் தெரிஞ்சு விட்டது. எனக்கு என்ன புரியலன்னா, வெளில போகும்போது போடுறீங்களா வீடியோ, உள்ள வரும்போது போகணும்ல, டைம் அவுட் டைம் இன்னும் கரெக்டா இருக்கணுமா இல்லையா? என்ன நீங்க எனக்கு ஒரு டவுட் நான் பின்னாடி கேட்கிறேன். இப்ப இந்த காப் மேட்டருக்கு வருவோம். அப்ப இந்த காப் மேட்டருக்கு நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டோங்கிறனால இந்த முறை மிஸ் ஆயிடக்கூடாது, அதனால இந்த போட்டோ எடிட் பண்ணி அந்த பையன் கண்டுபிடிச்சான்டா. ஆமா ஆமா, அதனால உட்காந்து எடிட் பண்ணி இந்த ராணி எவ்வளவு செலவானாலும் அந்த டூலுக்கு எவ்வளவு செலவானாலும் வரைஞ்சு ராணி குமுதத்தெல்லாம் இவன் அந்த 6 வித்தியாசத்தை கரெக்டா கண்டுபிடிக்கணும் இருக்கும் உங்களுக்கு. எல்லா புக்களையும் கரெக்டா கண்டுபிடிச்சிடும் உங்களுக்கு. இருவர் மாடல்ல வர்றது கூட விடாம கண்டுபிடிச்சு கரெக்டா கண்டுபிடிச்சான்டா. நம்ம அடுத்த உடனே கரெக்டா மேட்ச் பண்ணிடுவோம் அப்படின்னு மேட்ச் பண்ணிருக்காங்க. ஆனா மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா வரைஞ்சது அப்பட்டமா தெரியுது. எனக்கு ராஜா எடிட்டருக்கு ஏதோ செலவு சம்பள பாக்கின்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு செட்டில் பண்ணி தொலைங்க. வீடு பாக்கியா இருக்கும்டா. வீடு பாக்கி வீடு அது இல்ல. நான் நினைக்கிறேன் எனக்கு என்னன்னா, கேவலம் பிஜேபி காரன் போய் ஒரு மாலையை போட்டு வரான்டா அம்பேத்கர் மாலைக்கு. அங்கங்க போய் 3 பேர் அவங்கள்ட்ட ஆளே இல்லைங்கிறது வேற. 2.5 நாளே காலெல்லாம் போயிட்டு மாலையை போட்டு பாரத் மாதாக்கு ஜெய் சொல்லிட்டு வராங்க. ஏன் கலவரத்துக்குனே வாழ்றவன் அர்ஜுன் சம்பத் அவன் போய் செருப்படி வாங்கிட்டு வந்தான். உனக்கு கேடு. ஏய் உனக்கெல்லாம் நீ வீட்லயே 2 செலவு வைக்கலாம்யா. வச்சிருக்காரு. எங்க வச்சிருக்காரு? இரு ஒரு நிமிஷம் இரு நிப்பாட்டு. எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த தமிழக வெற்றி கழகம்னு இப்படி கூம்பு மாதிரி இப்படி வச்சு ஒரு 5 சிலை வச்சிருந்தாப்புல இல்ல? ஆமா. அந்த சிலைக்கு மாலையை போட்டு அங்க பூவை போட்டு போட்டோ எடுத்துருக்கலாம்ல? தெரியலையே, நான் பாக்கலையே. வச்சிருக்காருன்னு சிலையாவே வச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் அலுவலகம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த சைட்லயே ஒரு வீட்டை ஒட்டியே வச்சிருக்காரு. அங்க போட்டு இது பண்ணிருக்கலாமே. எதுக்கு? எனக்கு தெரிஞ்சு கொள்கை தலைவர் தானே. கொள்கை தலைவர்னு என்ன, இனிமே நான் தான் அவர் தான் நானும் ஆகி போச்சுல. வீட்டு வாசல்ல போர்ட்டிகோல 2 சிலையை வைக்க வேண்டியதானே. வச்சிருக்காரு. பெரியாருக்கு ஒரு சிலை, நான் சொல்றது சிலைடா, பெரிய சிலை வாசல்ல வைக்க வேண்டியதானே 2 சிலைய. நீ வெளில வந்தா மாலை போட முடியாது, உள்ள இருந்து போடலாம்ல. செய்யாது மாதிரி. ஏன்னா அவரு போடல, இதத்தான் திரும்பி அவரு போடலன்னு உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளவு அப்பட்டமா தெரியுது, இவ்வளவு எடிட்டு பள்ளி இழிக்குது. அப்புறம் திரும்பி சொல்றான். ஏற்கனவே முத்துராமலிங்க தேவருக்கு இப்படித்தான் ஏஐல எடிட் பண்ணி அவரை வந்து கொச்சப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. இப்ப கொள்கை தலைவர் அறிவிக்கப்பட்ட அம்பேத்கருக்கு நீ இதே பண்ற. நீ எவ்வளவு சல்லுசா நீ வந்து மக்களையும் ஜனநாயக அமைப்புகளையும் நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல ஒருவேளை இது வெளியிட்டாக வேண்டிய அவசியம் இருக்குதா? மாலை போடுறது வந்து மக்கள் வீட்டோட போட்டு போய் உன்னை யாரு கேட்டா? கையெல்லாம் ரொம்ப டிசைனா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. இதெல்லாம் வரைஞ்ச மாதிரியே இருக்குது. இல்ல இன்னொன்னு அந்த போட்டோல கை இருக்குல்ல, அவர் வந்து மாலை போடும்போது இந்த கைக்கு இந்த கையோ இந்த விரல் மஞ்சள்னு இருக்கு பாருங்க. மஞ்சகாமல இருக்குண்டவனா? ஐயோ மஞ்சகாமல்லாம் இல்ல, இது வேற எங்கேயும் எடுத்த போட்டோ. அதுல வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது தான் அந்த மஞ்சள் கலர்ல தெரியுது. உங்க கை மஞ்சள் கலர்ல இருக்கா? என் கை மஞ்சள் இருக்கா? மஞ்சள் கலர் சட்டை போட்டா மஞ்சள் கலர் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அவ பக்கத்துல இருக்க எவனோ ஒருத்தன் மஞ்சள் கலர் சட்டை போட்டிருக்கான். எவனோ இல்லடா அவன, யாரோ மஞ்சள் கலர் ட்ரெஸ் யாரோ தளபதி பக்கத்துல மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டு யாரோ அப்ப எங்கேயோ ஒரு ஆடியோ லான்ச்ல எடுத்த போட்டோவை கொண்டு வந்து போட்டோஷாப் பண்ணி நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டானு. எல்லாம் எவனுக்கு அவார்டு கொடுக்க இவரு எங்க ஒரே ஒரு அவார்டு தான் கொடுத்தாப்புல. கமலுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாப்புல ஆனந்த விடல. அன்னைக்கு கூட சொன்னாப்புல, நம்மளுக்கெல்லாம் விருது வாங்கி பழக்கம் இல்லைங்கன்னா நம்மளதுக்கு கூப்பிடுறாங்கன்னு நினைச்சோம்.
ஆனா கடைசியில பார்த்தா விருது கொடுக்க அப்படின்னு கமலுக்கு விருது கொடுத்தாப்புல. அதுவா இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, எங்கேயோ குடுக்கல் வாங்கலப்ப இல்லனா இந்த மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பாப்லையா மண்டல அளவில் வர்ற அதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கேயோ வீட்டு ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒண்ணு குடுக்கல் வாங்கலா இருக்கிற போட்டோவை எடுத்து கொண்டு வந்து நாய்க்குட்டி கொடுக்குறாரோ என்னவோ என்ன கொடுக்குறான்னு தெரியல, மேட்ச் பண்ணிருக்கானுங்க. இது அப்பட்டமான போட்டோஷாப். இவ்வளவு டிஃபரன்ஸ் வந்து டீகோட் பண்ணி சொல்லி இருக்கிறோம். விஜய்க்கு என்ன கேடு? வெளில வந்து போட்டாதான் என்ன? ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்ப நீங்க முன்னாடி கேட்டீங்கல்ல, அந்த கேள்விக்கு இப்ப வருவோம். என்னது? ஏன் வந்து இவர் வந்து செலவைக்கல, ஏன் இது பண்ணலன்னு? பூ போடல. பூ போடுறதுதான் ரொம்ப யதார்த்தமானது. வீட்டுல இருக்கும் பொழுது நீ என்ன பண்ண? எங்க பெரியார் சிலைக்கு மாலை வாங்கிட்டு வந்து ஒரு கவரு மாலை அவ்வளவு பெரிய சிலைக்கு மாலை பூவை தூவுறது ஏதாவது தெரியுமா? ஆனா நீ போட்டோன்னா போட்டோவுக்கு மாலை தூவுறதுங்கிறது அதுதான் கரெக்ட். ஆனா மாலையே இந்த போஸ்டர் 2:30 மணிக்கு போட்டிருக்கானுங்க. மதியம் 2:30 மணிக்கு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்பனா என்ன பொருள்? மதியானம் 2:30 மணி வரைக்கும் விஜய் எந்திரிக்கிறேன்னு பொருள். விஜய்க்கு தெரியல, எடுத்து உடனே போடுவாங்க. தூக்கம் தெரியல. ஆமா, தூக்கம் தெளிஞ்சு அவர் எந்திரிச்சு வந்து அந்த பூ போடுறது கூட அவருக்கு வந்து ஆள் இல்ல. அவ்வளவு தூக்க போதையில தூங்கிட்டு இருக்காரு. ஓகே, சோர்வு போதையில தூங்கிட்டு இருக்காரு. அதனால இவங்க வந்து ஐயோ கொள்கை தலைவர் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணலாம் அடிப்பாங்களே அப்படின்னு யாரோ ஒரு எடிட்டரை ஒம்படியா பிடிச்சி எடிட் பண்ணி கொடு அப்படின்னு தொல்லை பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி இந்த எடிட்டை வாங்கியிருக்காங்க. அவன் ஏதோ ஒரு கடுப்புல இஷ்டத்துக்கு வரைஞ்சி விட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, அம்பேத்கர் மணிமண்டபம் இருக்கு, தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா கூட்டம் வரும்டா. நான் வந்து எல்லாம் கிரௌட்ஸ் வந்துருவாங்க. அவனை நடிப்பு அரக்கன்ல இவரு. அதனால அங்க 2 சிலை இருக்குது. மார்பளவு சிலை ஒன்று இருக்குது உள்ள மண்டபத்துக்குள்ள. வெளியில ஆள் வேற சிலை இருக்குது. வெளியில வந்து தலைவர் எரிஸ்தமிழர் வந்து அந்த சிலையை பரிசீலிச்சிருக்கிறாரு. அது அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு. அது வந்து வெளியில நட்டு அதுல கல்வெட்டுல பேர்லாம் இருக்கு. முதல்வர் தான் போய் திறந்து வச்சாருன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அந்த சிலைக்கு முன்னாடி 2 சிலைக்கு முன்னாடியும் மாலை அணிவித்து ஏற்பாடுகள் இருக்கும். அரசியல் கட்சி தலைவர்கள், ஆளுநர்கள். ஏன்னா தமிழிசை வந்து தொடர்ந்து 2-3 வருஷமா வந்து கரெக்டாக RN ரவி பூ போட்டு போவாப்புல. கொஞ்ச நேரத்தில் தமிழிசை வந்து பூ போடுவாங்க. அந்த ஆளுரையர் சிலை சொன்னல தலைவர் பரிசீலிச்சது, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரத்தில் வந்து ப்ரெஸ்ஸுக்கு பீட்டு போட்டிருப்பாங்க. அந்த இது ஸ்டாண்டெலாம் வச்சு ப்ரெஸ் மைக்கு போட்டுறதுக்கு இடம் இருக்கும். அங்கே வந்து தான் எல்லாரும் சின்ன சின்ன அமைப்புகள்ல இருந்து, இயக்கங்கள்ல இருந்து, பெரிய தலைவர்கள்ல இருந்து முதல்வர் ஆளுநர் வரைக்கும் அங்கே தான் வந்து போடுறாங்க. உனக்கு என்ன கேடு? நீ ஏன் வரமாட்டேங்கிற வெளியே? நான் சின்ன சின்ன அமைப்பும் இல்லை, முதல்வரும் இல்லை, அதனால நான் வரமாட்டேன். தனியா என்ன இல்ல, கொள்கை தலைவருக்கு கூட அப்படி வெளியில வந்து அம்பேத்கர் மணிமண்டபத்துக்கு வந்து உன்னால மாலை போட முடியல, மரியாதை அப்புறம் என்ன உனக்கு வேலைன்னு கேட்கல. அப்ப நீ என்ன லட்சணமா நீ அவரை மதிக்கல? அவர் வந்து தன்னை வந்து ஒரு இயக்கமாக நினைக்கல, கட்சியாவும் நினைக்கல. இன்னமும் தன்னை ஒரு தனி மனிதனாவே நினைச்சிட்டு இருக்காப்ல. அதான் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிறாப்ல. போய் தொலையுது, நீ அங்க கூட வர வேண்டாம். உன் கட்சி ஆபீஸ் வாசல்ல 5 தலைவர்களோட படம் இருக்குப்பா, செலவு வச்சிருக்கிற 5 தலைவருக்கு. உன் கொள்கை தலைவர்னு சொல்ற 5 தலைவர் காமராஜருக்கு, வேலுநாச்சியாருக்கு, அஞ்சலை அம்மாளுக்கு, தந்தை பெரியாருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு செலவு வச்சிருக்கிற. குறைஞ்சபட்சம் அந்த சிலைக்கு ஒரு மாலையை போட்டு பூவை தூக்க வேண்டியதானே. ஆனா இதுக்கு முன்னாடி பெரியாருக்கு மாலை போட்டது, காமராஜருக்கு மாலை போட்டது அந்த சிலைக்கு போட்டிருக்காப்புல. போட்ட புகைப்படங்களும் இருக்கு. அப்ப போட முடிஞ்ச உன்னால ஏன் இப்ப போட முடியலன்னா, விஜய் இங்கே தெளிவாக இல்லை, சுயநிலைவா இல்ல, அவர் எந்திரிக்கல, அவர் தூக்கத்துல இருக்காரு. எப்படி ஜெயலலிதாவை தூக்கத்துல எழுப்ப முடியாதோ அப்படி இவங்களால விஜய் எழுப்ப முடியல. அதனாலதான் இப்ப மக்கள்கிட்ட செருப்படி விழுவுங்கிற காரணத்தினால அவசரமா எடிட் பண்ணி அந்த எல்லாம் எழுப்ப முடியாது, நீ போட்டோவை போடுன்னு போட வச்சிருக்காங்க. இல்லைன்னா போட்டிருக்கலாம்ல, நீ வெளியில வர்றதுக்கு தான் தூங்குவானடா. என்ன விளையாடுறீங்களாடா? 3 மணி வரைக்கும் தெரியாம தூங்குறாருன்னா இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம். வெரி டிசிப்ளின் மேன்ற அவரு. டேய், காலையில 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு இருப்பாருடா, நைட்டு 7 மணிக்கு மேல சாப்பிட மாட்டாருடா. 2 என்ன சாப்பிட மாட்டாரு? சாப்பாடு. அதுக்கப்புறம் என்ன சாப்பிடுவாரு அது தெரியல. அது எனக்கு தெரியல. ரொம்ப டிசிப்ளின் மேன்றா, இல்லைன்னா இவ்வளவு தூரம் வர முடியாது. அவன் அப்பெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் ஏன் ராஜா வரல? நான் கேட்கறது மணிமண்டபம் நான் கேட்கல. என்ன விஜய், உன் கட்சி ஆபீஸ்க்கு நீ இப்போ சிலை இருக்கா இல்லையா? அந்த சிலை இதுக்கு முன்னாடி நீ மரியாதை செலுத்தி இருக்கிற அந்த போட்டோ வெளியே வந்திருக்கு. அப்படி ஒரு போட்டோவையே நான் தெரியாம கேட்கறேன். முதல்வர் வந்து மலர் தூவுறது, மரியாதை செலுத்துறதுக்கு வீடியோக்கள் வருது, துணை முதல்வர் செலுத்துறதுக்கு வீடியோக்கள் வருது. ஐயா போய் தொலையுது. அர்ஜுன் சம்பத் வரைக்கும் மரியாதை செலுத்துறதுக்கு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குங்கய்யா.
நீ போடுறதுக்கே ஒரு தடவை கூட வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க. ஏன்னா ஒண்ணு இல்லைண்ணே, போட்டோகிராஃபர் போய் இல்ல இவனுக்கு வந்து இப்படி உருட்டுவானுங்க அணிலுங்க, இல்லைங்க இது வந்து போட்டோ தான், நீங்க வந்து ஏதோ பெணாத்துறீங்கன்னு சொல்லுவானுங்க. சரி ரைட்டு, நாங்க சொல்ற உண்மையெல்லாம் உங்களுக்கு வந்து பெணாத்துறதாவே தெரிஞ்சுட்டு போகுது. ஒரே ஒரு கேள்விதான், போட்டோகிராஃபர் போய் ஒரு கிளிக் எடுக்கிறாருல அண்ணன் படம் போடும்போது, கூடயே ஒரு வீடியோகிராஃபர் ஒரு கிளிக் எடுக்க வேண்டியதானே ஒரு 10 செகண்டுக்கு, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? நான் இன்னொன்னு கேக்குறேன், அந்த போட்டோ எடுத்துட்டு பாருல, அந்த போட்டோ ஒரிஜினல் காப்பி எடுத்து போடுங்க. எப்போ எடுத்தது, எப்ப டைம்ல அதுல இருக்கும்ல, கிராப் இல்லாம ஒரிஜினலா எடுத்து போடுங்க. அப்ப தெரிஞ்சிடும். ஒரு மெட்டாடாட்டாவை எடுத்து போட்டோவோட அட்டாச் பண்ணி போடுங்க. போட மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒண்ணு சம்பவம் நடக்கவே கிடையாது. விஜய் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார், விஜய் வந்து A1 தூக்கத்தில் இருக்கிறார். அதனால அந்த தூக்கத்துல இன்னொன்னு கேக்குறேன், விஜய் கூட யாருமே இல்ல, யாருமே இருக்க மாட்டாங்கன்னா அந்த போட்டோவை எடுத்தது யாரு, எங்க வச்சு எடுக்கிறாப்ல? யார் அந்த இல்ல சுரங்க வாழ்க்கையை மேற்கொண்டு இருக்கிறாப்லையா? இல்லைங்க, யாருக்கும் தெரியாது அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கையை மேற்கொள்றாப்லையா? இவர் என்ன பேட்மேனா? கட்சி ஆபீஸ்ல தான் நடக்குது அப்படின்னா, ஐயா அந்த படியை தடுக்கி விழுந்தா அந்த சிலை காலில் தான் நீங்க விழுகணும். அந்த சிலையில போட்டிருக்கலாம்ல, அதை ஏன் போட மாட்டேங்கிறாரு? ஏன்னா நான் திரும்பி அவர் போட்டிருக்காரு, அதனால போட அவர் போட மாட்டேங்கிறாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.